Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my channel Mansati, which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது one of the easiest breakfast recipe. இந்த breakfast வந்துட்டு just 5 minutesல வீட்ல செஞ்சிடலாம். நான் செஞ்சதுலயே ரொம்ப ஹெல்தியான, டேஸ்டியான and ஈஸியான breakfast இதுதான். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃபைனாக ஸ்லைஸ் பண்ண கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் ஸ்பினிச் ஆட் பண்ணுறேன். பாலக்கீரை அது ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். 3/4 கப் அளவுக்கு கேபேஜ். எல்லாமே நீங்கள் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது வந்துட்டு நல்லா இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 முட்டை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு முட்டையை பற்றி ஒரு ஃபன் ஃபேக்ட் தெரியுமா? ஒரு சிக்கனுக்கு 24லேருந்து 26 ஹவர்ஸ் ஆகுமா ஒரு முட்டையை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆவரேஜாக ஒரு ஹென் வந்துட்டு 300 to 325 எக்ஸ் வந்துட்டு வைக்குமா ஒரு இயரில். இது உங்களுக்கான ஃபன் ஃபேக்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எக் யோக்ஸில் வந்துட்டு நேச்சுரலாகவே விட்டமின் டி இருக்குது. அண்ட் எக் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஹெல்தியஸ்ட் ஃபுட் இன் த வேர்ல்ட். ஸோ இன்னொரு ரீசன் இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்க முடியும். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாவே இந்த பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், இது வந்துட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் தவா வச்சுருக்கேன் ஸ்டவ் மேலே. இது வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த எக் அண்ட் வெஜிடபிள் மிக்ஸ் வந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த ரெசிபி வந்துட்டு குட்டி குட்டியாக சுடுறதுக்கு பிடிக்கும். அதால் நான் எப்படி செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது பெருசாக ஒரே வாட்டி ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இந்த மாதிரி நம்ம தவாவில் ஊற்றிட்டு இது 1 நிமிஷம் அப்படியே வேகிறதுக்கு விட்டுருங்க. அது ஒன்றோட ஒன்று டச் ஆனால் பரவாயில்ல, நம்ம அதை கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இது வந்துட்டு 1 நிமிஷமாக சூப்பராக வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை வந்துட்டு திருப்பி போட்டு இன்னொரு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் ஹீட் வந்துட்டு மீடியமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் வந்துட்டு தீஞ்சிடும். அந்த சாப்பிடக்குள்ளே நல்லாவே இருக்காது. இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா இது வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இது 2 சைடுமே சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம இப்போ இதை தவாலேருந்து எடுத்துடலாம். அண்ட் எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டி, ஹெல்தி அண்ட் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அண்டில் தென் டேக் கேர்.